ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட் ஐ ஏட் இன் a டே ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் இருந்தப்போவும் இப்போ வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் மெயின்டைன் பண்ணுறப்போவும் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் குறைஞ்ச வெயிட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பாசி பருப்பு வச்சு இட்லி தான் பண்ணியிருந்தேன். இது முதல் நாள் ஆஃப்டர்நூன் ஊற வச்சுருந்தேன். மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க போகிறோம். இந்த கிளாஸ் பவுலோட லிங்க்கும் இந்த உடன் ட்ரேயோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பருப்பு 4 மணி நேரத்துக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க. பாருங்கள், லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 8 மணி நேரம் போல் ஆச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஸோ நான் ஆஃப்டர்நூன் ஊற வச்சேன். 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சாச்சு. ஈவினிங் அரைச்சாச்சு. ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. புளிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 12 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட இட்லி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இது வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசுன்னு சூப்பர் சாஃப்டாக நம்மளோட இட்லி சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஹை ப்ரோட்டீன், நம்ம இதில் அரிசியே சேர்க்கலை, ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கூடவே நான் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த பிளேட் என்னோடய பிளேட் தான் நான் காமிச்சிருக்கிறேன். 3 இட்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறமா எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து காஃபி குடித்தோம். ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக, சர்க்கரை கம்மியாக ஒரு சூப்பர் காஃபி குடித்தாச்சு. அதுக்கப்புறமா லன்ச் ரெடி பண்ண போகலாமா? ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அரைக்கீரை பருப்பு போட்டு பொரியல் தான் பண்ண போகிறேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் சாப் பண்ண வேணாம், ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம். ஸோ ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டீல் நைஃபோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு கேஸ்டைன் டவா எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம், காரத்துக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 கை அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பருப்பும் நமக்கு வேகணும் இல்லையா? ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட பருப்பு போட்டு அரைக்கீரை பொரியல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பருப்புமே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கும். கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
இந்த சைடு வந்து நான் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒயிட் ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு மோஸ்ட்லி நான் வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். அதனால் ஒயிட் ரைஸில் வந்து சாதம் ரெடி பண்ணியாச்சு. சாதமும் வெந்துருச்சு. நம்ம இப்போ அதை வந்து வடிச்சிடலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ண போயிடலாம். கேஸ்டைன் கடாயில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் சோயா பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. ஸோ நான் அதை வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போல் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னே நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வெங்காயம் அவ்வளோவா பிடிக்காது. அதனால நான் செய்கிற ரெசிபீஸ்லாம் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கூடவே 2 பெரிய பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் புளி சேர்க்க போகிறீங்கன்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து தக்காளி நல்லா நிறைய போட்டு தான் இன்றைக்கி வந்து குழம்பு கேட்டாங்க. அதனால் நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்கலை, தக்காளி சேர்த்து நான் குழம்பு பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் சோயாபீன் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காயை நான் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகணும், குழம்பு கெட்டி ஆகணும், முருங்கைக்காவும் வேகணும். ஒரு 15 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. முருங்கைக்காவும் சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு கையளவுக்கு நறுக்கி வச்ச மல்லி இலையை இது மேலே தூவி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு மட்டும் போதும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். குழம்பு ரெடி. வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் கட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போது அதே டவா நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அதே டவாவை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்து அந்த எண்ணெயோட நல்லா அந்த வாழைக்காய் வந்து கோட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட போட்டு பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் மசாலா போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. நிறையா எண்ணெய் சேர்க்க வேணாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் போல் மல்லி இலையை இந்த மேலே தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லன்ச் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பண்ண கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் கூடவே பருப்பும் அரைக்கீரையும் போட்டு பண்ண ஒரு பொரியல், அப்புறம் கொஞ்சம் போல் அந்த குக்கும்பரும் கேரட்டும் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் வந்து தயிர், ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மட்டும் சாதம் கொஞ்சம் போல் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் குழம்பு, சோயா பீன்ஸும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு. இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். லன்ச் சாப்பிட்டு நல்லா வயிறு டிம்முன்னு இருந்துச்சு. அதனால்
ஈவினிங் வந்து காஃபி குடிக்கணும்னு தோணலை, எந்த ஸ்நாக்கும் எனக்கு தேவைப்படலை. வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால நிறைய தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சீமை திணை வச்சு இந்த மாதிரி நிறைய பருப்பு போட்டு ஒரு கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து எல்லா விதமான பருப்பும் இருக்கும். இதை வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, பருப்பு, மசூர் தால், அப்புறம் வந்து கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து, உடைச்ச பச்சை பயிறு, அந்த மாதிரி நிறைய பருப்பு இருக்கும். இதில் வந்து இது நீங்கள் டிமார்ட்டில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சீமை திணையை வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். குக்கரில் வந்து 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை சேர்த்துட்டு காரத்துக்காக 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த பூண்டை வந்து லைட்டாக வறுபடணும். அதோட கலரு சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 8 மணி நேரம் ஊற வச்ச 1 கிளாஸ் அளவுக்கு சீமை திணையும், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 2 கிளாஸ்க்கு நான் அன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மல்லி இலை இருந்தால் அது கொஞ்சம் போல் வந்து கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போது மஷ்ரூம் வறுவல் மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். பவுலில் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வாங்கியிருக்கிற மஷ்ரூம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்துச்சு. மஷ்ரூமோட கால் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்கின்னை அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருக்கிற மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீனாக நல்லா வெள்ளையாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பூண்டு பல்ல இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வறுபடணும். பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கோங்க. நான் மஷ்ரூம் இன்றைக்கி கட் பண்ணல, அப்படியே சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் சீசனிங் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னா மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து லைட்டாக உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அந்த மஷ்ரூமில் இருந்து தண்ணி வெளியே விட்டு வரும். அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா ட்ரையாக இந்த மாதிரி மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டின்னர் சாப்பிட்றலாம். பாருங்கள், ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. சீமை திணை அரிசியில் பண்ண ஒரு ஹெல்தியான பருப்பு கிச்சடி, தால் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஹை ப்ரோட்டீன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டின்னர் பிளேட். இந்த ஃபுல் டே ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.